ஓம் விநாயகா போற்றி. ஹாய் நேயர்களே, நான் மாதங்கி பேசுகிறேன். சிவகார்த்திகேயா அஸ்ட்ராலஜி சேனல் மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விளக்கங்களையும் தொகுப்புகளையும் வழங்குவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனது குரு திரு வேளச்சேரி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நாம் ஜோதிடத்தில் சந்திரன் என்கின்ற கிரகம் எதையெல்லாம் குறிக்கும்னு பார்க்கலாம். ஒருவருக்கு லக்னத்துல சந்திரன் இருந்தா, இல்லைனா சந்திரனின் நட்சத்திரமான ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்கள்ல லக்ன புள்ளியோ ராசியோ அமைஞ்சாலோ அதுக்கு என்னெல்லாம் பலன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம முகமே சந்திரன் தாங்க, லெஃப்ட் ஐ சந்திரன் தான். அதனால அழகான முகம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சந்திரனின் ஆதிக்கம் உண்டு. சந்திரன் தாயார குறிக்கும். திருமணத்துக்கு பிறகு மாமியார், வயதான பெண்கள், மூத்த பெண்மணிகள் எல்லாரையுமே சந்திரன் தான் குறிக்கும். ஒருவருக்கு சந்திரன் நல்ல ஸ்தானத்துல இருந்தா தாயாருடைய அன்பு, பாசம், ஆதரவு அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். தாய்ப்பால், பெண்களின் மார்பகங்கள், கர்ப்பப்பை எல்லாமே சந்திரனை தான் குறிக்கும். நம்ம எண்ணங்கள், மனம், ஆழ்மனசு, மனக்கட்டுப்பாடு எப்படி இருக்கும், சலனம், ஆசை போன்ற அனைத்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்திரன் தான் காரணம். சந்திரன் கற்பனை சக்திக்கு அதிபதி. அந்த சந்திரன் புதன் என்கின்ற கிரகத்தோடு சேர்ந்தா அதீத கற்பனை சக்தி உடையவர்களா இருப்பாங்க. சிறந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கதை ஆசிரியர்கள் உருவாகிறதுக்கு கூட சுபத்துவம் நிறைந்த சந்திரன் தான் காரணம். நம்ம உடம்பு, அதில் ஓடுற ரத்த ஓட்டம், ரத்த அழுத்தம் என்ற நோய் எல்லாத்துக்குமே சந்திரன் தான் காரணம். நாம அன்றாடம் பார்க்கக்கூடிய பொதுப்பணித்துறையில இருக்கிற ஊழியர்கள், பொது ஜனத்துக்கு பயன்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே சந்திரனோட கட்டுப்பாட்டுல தான் வருவாங்க. ஒருவருக்கு பயணம், தொலைதூர பயணம், வெக்கேஷன்ஸ், ஹாலிடேஸ், அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் இதிலெல்லாம் ஈடுபாடு இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு சுபத்துவமான சந்திரனோட தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அதனால தாங்க நம்ம முன்னோர்கள் சந்திரனின் திதிய பிரதானமா கொண்டு பயணம் மேற்கொண்டாங்க. நீரோட்டமுள்ள இடங்கள், கடல்ல கிடைக்கிற பொருட்கள், மீன், உப்பு இவையெல்லாமும் சந்திரனை தான் குறிக்குது. நாம சாப்பிடுற உணவு, பழங்கள், காய்கறிகள், பால், தயிர், பருத்தி, பஞ்சு, திரவங்கள், உப்பு இவையும் சந்திரனை தான் குறிக்குது. தேய்மானமே சந்திரன் தாங்க. நம்ம ஜாதகத்துல எந்த ராசியில சந்திரன் நின்னாலும் அந்த ராசிக்கு உட்பட்ட உறுப்புகள் வயதாக ஆக தேய்மானம் அடையக்கூடும். ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையுமே சந்திரன் தான். எங்க ஃப்ரீயா பொருள் கொடுத்தாலும் கியூல நின்று வாங்கிட்டு வருவாங்க. கல்யாணத்துல தாம்பூல பைய மறக்காம நின்று வாங்கிட்டு வருவாங்க. இவையெல்லாம் சந்திரனுக்கு உட்பட்டது. நாம தினைக்கும் பார்க்குற டிவி அட்வர்டைஸ்மெண்ட், ரோட் சைட் பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் சந்திரன் தான். ஒரு கம்பெனியோட சேல்ஸ்மேன், சேல்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே சந்திரன் தான். ஒருத்தருக்கு சந்திரன் தீய கிரகங்களோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ இணைஞ்சிருந்தாலோ, நான் சொல்றது தீய கிரகங்கள்னா சனி, செவ்வாய், ராகு இவர்களோட இணைஞ்சிருந்தா அவர்களோட மனம் கெட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. மன அழுத்தம், மனநோய், சலன புத்தி, வக்ர புத்தி போன்ற மனோரீதியான பிரச்சனைக்கு ஆளாகிறத நம்ம பார்க்க முடியும். சந்திரன் அதீத மன பயம் கொடுக்கக்கூடியதுக்கு காரணம். தெய்வங்கள்ல சிவன், அலங்காரம் குறைவான அம்மன் இவைகள் சந்திரனை குறிக்கும். உங்க ஜாதகத்துல சந்திரன் ஸ்ட்ராங்கா இருந்தா, குறிப்பா பௌர்ணமி சந்திரனா இருந்தா அதுக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த யோகத்தை சந்திராதி யோகம்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நாம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.